நாவலாயிருக்கின்றோம். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவ கோபாக்கினையிலிருந்து தப்புவதற்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவை அடைய வேண்டும். மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு நாள் வருகிறது, அது கோபாக்கினை நாளாக இருக்கிறது. அந்த நேரத்தில தேவனிடத்தில இருந்து மன்னிப்பை பெற முடியாது. அவர் இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், பரிசுத்தம் உள்ளவர் தான். ஆனால் ஒரு நாள் அவருடைய கோபாக்கினியை வெளிப்படுத்துகிற நாள். அதற்கு முன்பாக எல்லாரும் மறந்திரு விட வேண்டும் என்று நீங்கள் இந்த மத இனத்தில இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். நாங்களும் பழைய காலத்தில கோபாக்கினையின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இந்த உலகத்தின் அதிகார பிளவுகளின் அடிமைகளாக வாழ்ந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக எங்களை இழுத்து கொண்டார். ராஜாவுடைய பிள்ளைகளாக ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்தது போல ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பாவங்கள் சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அநியாயங்கள், பிசாசு செய்கிற அநியாயங்கள் மனித குலத்திலே இருந்து இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த உலகத்தில அநியாயத்தை செய்கிறவன் பிசாசாக இருக்கிறான். நாங்கள் அநியாயத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது பாருங்கள், பிசாசின் அடிமைத்தனத்துல தொடர்ந்து வாழும் பொழுது பாருங்கள், கோபாக்கினின் பிள்ளைகளாக வாழுகிறீர்கள். பாருங்கள், நாங்களும் அடிமைத்தனத்துல இருந்தோம். நாங்கள் இயேசுவை அறிய முன்பாக அடிமைத்தன வாழ்வு, பிசாசின் அடிமைத்தனம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக அந்த அநியாயம் செய்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தோம். நாங்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அந்த ஒன்றான மெய்தேவன் அவருடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, லேவியராக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதே போலதான் நீங்களும் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல வர வேண்டும் என்று அவர் விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் யாரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக, இரக்கமுள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக நீங்கள் அவரிடத்துல மனம் திரும்பி, நாங்கள் எப்படி எங்களை இழுத்து கொண்டாரோ, எங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றிக் கொண்டது போல நீங்களும் மனம் திரும்பும் பொழுது அந்த பாவ வாழ்வு, சாப வாழ்வு, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு, குடிப்பழக்கம், விச்சாரம், பேசித்தனம், கொலைகள், வர்றிகள், களியாட்டுகள், இப்படியான பாவங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். இந்த பாவ வாழ்விலே இந்த கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. அவர் விடுதலையை கொண்டிருக்கிற தெய்வம். இந்த உலகத்தில ஒரு விடுதலை பெருவிழாவை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய்த்தவன். அவரிடத்துல வந்துதான் இந்த உலகத்தில இருக்கிற உங்களுக்கு வருகிற, உலகத்தில இந்த பிசாசிடத்தில இருந்து வருகிற அத்தனை அநியாயங்களுக்கும், திருடுதல், கொல்லுதல், அழித்தல், இப்படியான பாவ வாழ்வுகள் எல்லாவற்றிலே இருந்தும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளான ஆவியோடு எங்களை அழைத்தவருக்குள்ள, எங்கள் ஒவ்வொருவர்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது. அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர் பலம் தந்து, சுகம் தந்து, ஆசீர்வாதம் தந்து அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் வழி நடத்தும் பொழுது அவருடைய வார்த்தையின்படிதான் அவர் வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். உங்களுக்கு தீமை செய்கிறவன், உங்களுடைய தீமையான தோற்றை உங்களுடைய மைண்ட்ல போடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். அவனுக்கு இந்த சரீரத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. பாவம் செய்கிற அதிகாரம், தீமை செய்கிற அதிகாரம், கண்களை நிச்சயம் கொடுக்கிற அதிகாரம்,
மாம்சத்தில் இச்சையை கொடுக்கிற அதிகாரம், பெருமையை கொடுக்கிற அதிகாரம், மற்றவர்களை வச்சு எரிச்சலை கொடுக்கிற விச்சாரம், பேசித்தனம், இப்படியான பாவங்களை செய்கிற அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கூடாக அவன் எங்களுக்கு மனதில சிந்தனைகளை போடுவான். அது முளையிலேயே நீங்கள் அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். அது கற்பந்தரிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உடைய மனதில நின்று அது ஒரு நாள் கற்பந்தரித்து பாவம் செய்கிறது. பாவம் பூரணமாக பொழுதுபடியாக அந்த பாவமே மரணத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், பாவம் இல்லாமல் வாழும் பொழுது நாங்கள் நித்தியமாக ஆதாமுவால் பாவம் செய்யாதிருந்தால் அந்த நித்திய வாழ்வை அவர்களே பெற்றிருப்பார்கள். ஆனால் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு அந்த வாழ்வை மீண்டுமாக அந்த மனுக்குலம் நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த அநியாயம் செய்கிற பிசாசின் பக்கம் போகக்கூடாது, அவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த நித்திய வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அதே போல அதுதான் நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு நல்லவர், ஒரு தீமை கூட யாருக்கும் செய்யாதவர் தான் எங்களுடைய தேவன், எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவருக்கு நாங்கள் எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களை வழி நடத்துகிற ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் தேவன் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் இயேசு நேற்று மாறாதவராக இருக்கிறார். இப்படியான ஒரு மாறாத உண்மையுள்ள மெய்யான தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்க, நீங்கள் பிசாசின் அநியாயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படித்தான் வாழுவீர்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இப்படியாக வாழும் பொழுது தேவனிடத்திலே இருந்து ஒரு உக்கிரமான கோபாக்கிலே ஒரு நாள் வரும். ஒரு நாள் அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். பாருங்கள், இப்படியாக மனிதர்கள் தொடர்ந்து வாழும் பொழுது அவர்கள் மேல உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சத்தியத்துக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இதுதான் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன காரியங்களில நீங்க அடிமைகளாக இருக்கிறீர்களோ, விடுபட முடியாமல் இருக்கிறீர்களோ, அந்த விடுதலையை தருகிறவர் ஆவியானவர். அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அவர்கள் பாவங்களை, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்கு பயமுள்ள ஆவி இருந்தால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், பிசாசு அநியாயம் செய்வான், உங்களை அடிமைப்படுத்தி விடுவார். அந்த பாவத்தை கூட இன்னும் அதிகமாக செய்ய சொல்லி உங்களுடைய மனதில தோற்றை போட்டு ஒரு நாள் மரணத்துக்கு உங்களை இழுத்து செல்கிறவனாக அவன் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவனுடைய அநியாயத்தின் மூலமாக நீங்களும் அநியாயமே செய்து உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். அதனால பாருங்கள், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது எங்களுடைய தேவனிடத்துல, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. உங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடத்துல நீங்க லஞ்சம் கொடுக்க முடியாது. லஞ்சம் கொடுத்து பாருங்கள், இன்றைக்கு மதங்களில லஞ்சம் இருக்கும், முகதாட்சணியம் இருக்கும், அநியாயம் இருக்கும். பாருங்கள், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடம் அவருக்கு தான் நாங்கள் பயப்பட வேண்டும். பாருங்கள், மனிதர்கள் மதங்களில வாழுகிற மக்கள் எல்லாரும் அவர்களுடைய உருவங்களை பார்த்து பயப்படுவார்கள். அவர்கள் வைத்திருக்கிற அந்த கத்தி, வாழ், துவக்கு இப்படியான காரியங்களை பார்த்து பயப்படுவார்கள். அவருடைய உருவங்கள் பயங்கரமான உருவங்களாக இருக்கும். அழிக்கும் கருவிகளை வைத்திருக்கிற தெய்வங்களாக இருக்கும். இதற்கு பயப்பட தேவையில்லை. பாருங்கள், தேவன் சொல்லுகிற அவருக்கு தான் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நாள்
நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்மாவையும் சரீரத்தை, எங்களுடைய ஆத்மா சரீரம் தொடர்ந்து அநியாயம் செய்யுமாக இருந்தால் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர்தான் உலகத்தில் உள்ள வல்லும் பார்க்க எங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பிசாசு எப்படி வந்ததென்ற தத்துவத்தை நீங்கள் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலேயும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயும் படித்துக் கொள்ளலாம். பாருங்கள், ஒரு ஏஞ்சல்ஸாக இருந்த தேவனுடைய ஒளியின் அக்கினி கல்லுகளின் மத்தியில ஒரு அழகுள்ளவனாக அந்த லூசிபரஸ் அந்த இடத்துல இருந்தவன். பாருங்கள், அவன் தான் மீட்டுமை கொண்டு ஏஞ்சல்ஸாக இருந்தவன். அக்கினி கல்லுகளின் மத்தியில உலாவினவன், அவன் விழுந்து போனான். வேட்டுமையினால தேவனுடைய ஆசனத்தை தேவனை போலாவேன், தேவனுக்கு மேலாகுவேன். எங்களுடைய தேவன் வட புறத்துல பாருங்கள், ஒரு கம்பாஸ் வடக்கை நோக்கி காட்டி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துலதான் தேவன் உயர் ஸ்தலத்துல இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக வட ஸ்தலத்துக்கு மேலாக ஏறுவேன் என்று அவன் மேட்டுமை கொண்டதை தேவன் அறிந்து அவனை தள்ளிவிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, எங்களுடைய சிந்தனைகளை எப்படியா நாங்கள் சிந்திக்கிறோம் என்பது எல்லாத்தையும் ஒன்றான தேவன் அறிகிறவராக இருக்கிறார். உள்ளங்கையில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய சரித்திரத்தையும், இனி என்ன செய்வார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சிந்தை என்ன என்பதை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில நன்கு அறிந்து கொண்டால் தேவன் ஒரு தீமை கூட ஒரு மனிதனுக்கும் செய்யாத, தீமை செய்யாத நன்மைகளை மட்டும் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு மதங்களிலே அவர்களுடைய உருவங்கள் எல்லாம் கொலை செய்கிற ஆயுதங்களோடு, இதை மனிதர்கள் கண்டால் பயப்படுவார்கள், தங்களை இங்கொன்று போடுவார்கள். இப்படித்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த உருவங்களுக்கு பயப்படுகிறதுக்காக. பாருங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ காப்பாற்றுவதற்காக ஏஞ்சல்ஸாக எப்படி தேவன் படைத்தார் என்று, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல், தேவன் ஒன்றான மெய்தேவன் தான் அந்த லூசிபரஸை சிருஷ்டித்தவர். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இன்றைக்கு நீ அநியாயம் செய்தியோ, வேட்டுமை உன்னிடத்துல வந்ததோ, அன்று நீ தண்டிக்கப்பட்டாய். அதுவரைக்கும் நீ நீதியாக நடந்தாய். பாருங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒரு நாள் இந்த பிசாசு தேவனை போல தேவனை தள்ளிவிட்டு, தேவன் கிரியேட்டிவ் பவர் உள்ளவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தேவனுக்கு மேலாக தேவனால உருவாக்கப்பட்ட அந்த லூசிபரஸ் தேவனை போல ஆவேன் என்று மேட்டுமை அடைந்து அவன் தள்ளிவிடப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. மேட்டுமை இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலேயும் மேட்டுமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடின இருதயம் உள்ளவர்கள் பாருங்கள் மேட்டுமையாக நடந்து கொள்ளுவார்கள். பாருங்கள், மேட்டுமை அதிகரிக்கும் பொழுது பாருங்கள், பார்வோன் ஒரு மேட்டுமை உள்ளவனாக, மேட்டுமை உள்ளவனாகவும் கடின இருதயம் உள்ளவனாகவும் இருந்தான். பாருங்கள், தேவன் அவர்களை அந்த சமுத்திரத்துல தள்ளி விடுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இப்படியான தேவன் தான். பாருங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. பாருங்கப்படி தேவன் இருதயம் கடினப்படும் பொழுது, மனம் கடினப்படும் பொழுது, இருதயம் கடினப்படும் பொழுது பாருங்கள், கோபாக்கினியை அதிகரித்துக் கொள்கிறார். இன்னைக்கு உலக மக்கள் பணத்தினால பொருளினால அதிகரிக்கும் பொழுது அவர்கள் மீட்டுமை அடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு நாள் தேவன் அவர்களை கோபாக்கினைக்கு
கோபாக்கினையில தண்டிக்கிறதவனாக இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அந்த தேவன் எங்களுக்கு சதையான இருதயத்தை தருகிறார், நவமான ஆவியை தருகிறார், பரிசுத்த ஆவியை, இரக்கமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி. அதைத்தான் எங்களுடைய ஒன்றான அமைத்து வந்திருக்கிறார். மதங்களில் இதுகளை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அந்த கடின இருதயம் உள்ளவர்களாக, கடின மக்களாக அவர்கள் அவர்கள் வாழ்ந்து பாருங்கள், பிசாசு பின்னணியில் இருந்து அவர்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படி அவர்கள் தீமையை அதிகம் செய்யும் பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு கோபாக்கினை நாளாக பாருங்கள், இந்த உலகத்துல வாழும் போதே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்கள், கொலை செய்கிறவர்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வும் ஒரு நாள் கொலையிலேயே முடிகிறது. பாருங்கள், இப்படியாக களவெடுப்பவர்களுடைய வாழ்வு பாருங்கள் இப்படியாக தண்டனையில முடிகிறது. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்பார்கள். பல நீங்கள் உங்களுடைய இளம் வயதுல மரிக்கிறவர்கள் குடும்பத்தில இருந்து, குடும்ப சந்ததியில நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் தவறுகள், பாவங்கள் தொடர்ந்து வருவதை, சில பிசாசினுடைய கிரியைகளை கூட அந்த சில பாவங்கள் இந்த சந்ததியாக மதங்களில வருகிறது. பாருங்கள், இதுக்காக இயேசுவிடத்துல வரும் பொழுது பலர் விடுதலை அடைகிறார்கள். அவருடைய சந்ததியில அந்த பாவம் தொடர்வதில்லை. இயேசுதான் விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு அங்கு விடுதலை உண்டு. சாபத்திலிருந்து விடுதலை, பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை. இப்படியாக பாருங்கள், கள்ளத்தராசு செய்வார்கள், சிலர் தவறுகளையே செய்து செய்து எப்பொழுதும் வாழுவார்கள். மனம் திரும்பாத பட்சத்தில அந்த கோபாக்கினின் பிள்ளைகளாக அவர்கள் அப்படியாக இளம் வயதிலேயே மரித்து போகிறார்கள். தேவன் இளம் வயதில மரிக்க விடுவதில்லை. முதிர் வயது வரைக்கும் வாழ வைக்கிற தேவன். அவரிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது அவர் கோபாக்கினியை அவர் மாற்றி எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையில் முடியும். பாருங்க, நாங்கள் நேர்மையாக நீதியாக வாழும் பொழுது எங்களுக்கு நன்மை கிடைக்கும். தேவனுக்கு பிரியமாக உண்மையோடு சத்தியத்தோடு அதன்படி கடைப்பிடித்து வாழும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் இயேசு நன்மை செய்தது போல நாங்களும் இயேசுவை போல நன்மை செய்து வாழுகிற வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் துன்மார்க்கத்தில வாழ்ந்தீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு கோபாக்கினியாக முடியும். பாருங்கள், கோபாக்கினை தான் தண்டனையாக கிடைக்கிறதாக இருக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில நடக்கும் சம்பவங்களில பாருங்கள், கோபாக்கினை நாள் இருக்கிறது. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, புவியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும். எத்தனை மக்கள் மனம் திரும்புகிறார்களோ அந்த உபத்திரவ காலங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எண்ணிக்கையை பொறுத்துதான் அந்த கோபாக்கினையின் அந்த கடைசி உபத்திரவ காலங்கள் எல்லாம் குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியான ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வேதாகம், எங்களுடைய அப்பா, எங்களுடைய தேவனுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அவருடைய இரத்தம் பாருங்கள், சிலுவையிலே சந்தம் இரத்தம் தான் எங்களை நீதிமானாக மாற்றி விட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் அந்த சிலுவையில எனக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த ரத்தம் சிந்தி இருக்காவிட்டால் எங்களுக்கு மீட்பே இல்லை. இந்த பிசாசு சோதிக்கும் பொழுது அவர் பிசாசுக்கு அடிபணிந்திருந்தால் எங்களுக்கு விடுதலையே கிடைத்திருக்காது. பாருங்கள், பிசாசு தான் எங்களை வேதனைப்படுத்தி வேதனையில வாழுகிற வாழ்வு இறுதியாக நரக வாழ்வாக இருக்கிறது. எங்களை தெரிந்து கொண்டார், இரத்தத்தினால கழுவி
பாருங்கள், தேவனுடைய குமாரன் தன்னுடைய மகனை அந்த சிலுவையில மரிக்க வைத்து எங்களை நீதிமானாக, மகனாக, மகளாக அவருடைய ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களும் அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, சமாதானம் தான் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக ஒரு கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல தமிழ் ஜாதிகள், எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். யாரும் சொல்ல முடியாது இந்த கோபாக்கினை நாள், கோபாக்கினை நேரம் வர இருக்கிறது தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்கள் இப்ப அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, மனம் திரும்பி விடும்படியாக, மதங்கள் எல்லாம் அழிந்து போகிற மதங்களாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு, உங்கள் எல்லாருக்கும், மதங்களில் வாழுகிற மக்களுக்கு அறிவிக்கும்படியாக அன்பின் தேவன் உங்களை அறைகூவல் விடுகிறார். இந்த கடைசி காலத்தில நாங்கள் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாகத்தான் நாங்கள் கூட செயற்பட்டோம். பாருங்கள், ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், இயேசுவை அறியாத காலத்துல நாங்கள் அந்த மெய்யான தேவனுக்கு சத்துருவாக இருந்தோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயம் அல்லவோ. பாருங்கள், நாங்கள் சத்துருவாக, அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படும் முன்பாக சத்துருக்களாக இருந்தோம். இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினால, பாருங்கள், பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இணைத்தவராக இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கூடாக எங்களை பார்க்கிறார். அப்பொழுது நாங்கள் நீதிமானாக எங்களை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சாபங்கள் மன்னிக்கப்பட்டு, நாங்கள் நீதிமானாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பழி வாங்க கூடாது. பாருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் அவர் பழி வாங்குகிற நாளாக, கோபாக்கினை நாளாக வைத்திருக்கிறார். ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அந்த கோபாக்கினை நாள் ஒன்று இருக்கிறது. தொடர்ந்து துன்மார்க்கத்துல வாழுகிற மக்களுக்கு, தொடர்ந்து பிசாசின் கிரிகைகளில திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அநியாயம் செய்வது, பிறருக்கு விரோதமாக செய்கிற அத்தனை காரியங்களுக்கு ஒரு நாள் கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழ்ந்து, ஆனால் துன்மார்க்கத்துல ஒரு மனிதன் மரிப்பது அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு விருப்பம் அல்ல. அவன் மனம் திரும்பி தன்னிடத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 12:20 அன்றைய உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பாருங்கள், எதிரிய கூட நேசிக்க சொன்னவர் தான் எங்களுடைய தேவன். அவன் பசியா இருந்தால், சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் பானம் கொடு. இப்படியாக நன்மையை செய்யும்படியாக எங்களுக்கு கற்று தந்தவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்க, நாங்கள் தீமையினால வெல்லப்படக்கூடாது, தீமையை நன்மையினால வெல்ல வேண்டும். பாருங்கள், ரோமர் 12:21 சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்பட்டால் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க, நன்மை செய்ய செய்ய இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களாக இருந்தால், இந்த 3.5 வருட ஊழியத்துல அவர் எல்லா மனிதர்கள், சகல மனிதர்களுக்கு நன்மையை தான் செய்தார். தீமை கூட செய்யவில்லை. பாருங்கள், நன்மையை செய்து தீமையுள்ள ஒரு மனிதனாக அவர் சிலுவையில மரணித்தார். இந்த தீமையை நன்மையினால மேற்கொண்டார். பாருங்கள், நன்மையை பெற்ற அத்தனை மக்களும் அவர்களை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள். பாருங்கள், அந்த அதிகாரிகள், அந்த பரிசேயர், சதுசேயர், அந்த மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நன்மை மட்டும் செய்தவரை அந்த சிலுவையில
இயேசுவை ஆணியடித்து கொலை செய்தார்கள். பாருங்கள், இப்படியாக தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் தீமையை செய்யாமல் நன்மையினாலே அதை வெல்லும்படியாக இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், ஒரு நாள் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது தீமை செய்கிறவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில ஒரு நாள் அவர்களுக்கு கோபாக்கினை நாளிலே அவர் தண்டிக்கிறதவனாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், சில வேளைகளில நாங்கள் இந்த அதிகாரிகள், ராஜாக்கள், வேலை செய்கிற இடங்கள்ல சூப்பர்வைசர்ஸ், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது இயேசுவின் அன்பு அவர்களை நேசித்து கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் தவறாக இருந்தால், அவர்கள் செய்வது தவறாக இருந்தால் ஒரு நாள் கோபாக்கினை நிமித்தம் அல்ல, மனச்சாட்சி நிமித்தம் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தேவனங்களுக்கு கொண்டு தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் எடுங்கள் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் வாழ்ந்து காட்டினார். அதே போல நாங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, இந்த உலக மனிதர்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்கள், நாங்கள் முற்காலத்துல கோபாக்கினின் பிள்ளைகளாக, பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில இயேசுடைய வசனத்தினாலதான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். பாருங்கள், ரட்சணியம் எனும் தரைச்சிராயை அணிந்தவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக இந்த சத்தியம் என்ற பெல்ட்டை அணிந்தவர்களாக, சமாதானம் என்ற பாதரட்சி, எங்கு போனாலும் நாங்கள் சமாதானம் தான் சுவிசேஷமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்படியாக ஆவியின் பட்டயம், அவருடைய ஆவியின் வசனத்தினால இயேசு, பாருங்கள், இயேசு எப்படி வெற்றி சிறந்தாரோ, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். நாங்கள் இந்த மதங்களுக்கு இது மேற்கொள்ள கூடாது. பாருங்கள், மதங்களை வணங்க கூடாது. துதி, கன, மகிமை எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு தான் நாங்கள் செலுத்த வேண்டும். மனிதர்களுக்கு கூட கொடுக்க கூடாது. பாருங்கள், முற்காலத்தில அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின் படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோவாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். விசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படியாக தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், அசுத்தத்தில, விபச்சாரத்தில, விக்கிராராதனையில இப்படியாக தொடர்ந்து வாழும் பொழுது பாருங்கள், அந்த பரலோக ராஜ்யத்தில பிரவேசிக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். மனம் திரும்ப வேண்டும். இயேசுவின் ராஜ்யத்துக்கு வர பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும். இப்படியாக இந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்கிற தேவனுடைய வார்த்தை மூலமாகத்தான் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தைகளை தினமும் நீங்கள் தியானிக்க அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், தேவனுடைய கோபாக்கினை நாள் வருகிறது. அந்த நாளில நீங்கள் தப்பவே முடியாது. தொடர்ந்து பாவத்தில தொடர்ந்து இயேசுவிடத்துல வராமல் வாழ்ந்தீர்களாக இருந்தால் அந்த நாள் ஒரு பொல்லாத நாளாக இருக்கிறது. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுதான் ஒளியாக இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. முற்காலத்துல நாங்கள் இருளின் அதிகாரத்துல இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு எங்கள் அந்த அந்தகார இருளிலே இருந்து, அந்த ஊழியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களை விடுவித்திருக்கிறார், உங்களையும் அழைக்கிறார். பாருங்கள், நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இப்படியாக அவர் மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், எங்களை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படையவே எங்களை அழைத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் அந்த கோபாக்கினை நாளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அந்த நாள் ஒரு பொல்லாத நாளாக இருக்கிறது. அது ஒரு தீமையான நாளாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி, உயிருள்ளவரே நன்றி. துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. ஒரு அந்தகாரத்துல வாழ்ந்தோம். பாருங்கள், அந்த ஊழியான சேற்றில வாழ்ந்தோம், பாவ சேற்றில. அதுல எங்களை தூக்கி எடுத்து ரட்சிப்பு தந்தார். ஊழையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆமாண்டவரே, இந்த எங்களை அந்த ஊழியான இருளில இருந்து, அந்த பாவத்தில இருந்து, அந்த சாபத்தில இருந்து எங்களை எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பரலோகத்தில இருந்து அனுப்பி அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை இழுத்து கொண்டீரே. உம்முடைய ராஜ்யத்தில வாழ எங்களை தகுதிப்படுத்தீரே. ஆவியானவரே, கர்த்தரே நன்றி. 1,20,000 நினிவே மக்களுக்கு மனதுருகி அவர்களை இழுத்து கொண்டவரே, அவர்கள் மனம் திரும்பின பொழுதோ. ஆவியானவரே, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காகவும், மறு ஒலிபரப்பை கேட்க போகிற அந்த 5 கண்ட தமிழ் மக்களுக்காகவும், எங்களை எப்படி அந்த ஊழியான சேற்றிலே இருந்து, அந்த இருளின் ராஜ்யத்திலே இருந்து, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்து எங்களை ஒளியின் ராஜ்யத்துக்கு உம்மோடு வாழக்கூட கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த உம்முடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்திலே எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றினது போல இந்த கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காக விசேடமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்,
ஆனால் இந்த தமிழ் மக்கள், இந்த கண்டகண்டம் வாழுகிற தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். உண்மை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அந்த இருளின் ராட்சியத்திலிருந்து, அந்த அநியாயத்தின் ராட்சியத்திலிருந்து, திருடுறது, கொல்றது, அழிக்கிற அநியாய ராட்சியத்திலிருந்து ஒளியின் ராட்சியத்தில நன்மை செய்கிற ராட்சியத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒருவரையும் உடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. பாவங்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மால செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உம்மால எல்லாமாகும். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு, சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். அது பிள்ளைகளாக, மகனாக, மகளாக, ராஜாக்களாக உம்முடைய ராஜ்யத்துல வாழ தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதிகர மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தை